ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 12 ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகம் இருந்தால் எந்த விதமான பலன்களை கொடுக்கும்? ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருக்கும்போது ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நன்மையான பலன்களையும், ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா தீய பலனையும் அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கொடுக்கும். ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருந்து உங்களுக்கு நன்மை செய்யணும்னா அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகமும் அந்த ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகமும் நட்பு நிலையில் இருந்துச்சுனாக்கா அந்த கிரகம் உங்களுக்கு நன்மை பலனை கொடுக்கும். உதாரணத்துக்கு விருச்சிக ராசியில் சனி பகவான் இருந்தார்னாக்கா விருச்சிக ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சமநிலையில் உள்ள கிரகங்கள் ஆகும். அதாவது நட்பு நிலையிலும் இருக்காது, பகைப்பற்ற நிலையிலும் இருக்காது. அதனால் விருச்சிக ராசியில் சனி பகவான் இருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது சனி பகவான் நன்மையான பலன்களை கொடுப்பார். சனி தசை பார்த்திங்கன்னா மொத்தம் 19 வருஷம். சனி பகவான் விருச்சிக ராசியில் இருக்கும்போது நன்மையான பலன்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுப்பார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா 3க்கும் 4க்கும் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா 3க்கும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்களை கொடுப்பார் சனி பகவான். நன்றி. மீண்டும் மலரும்.